வேஷம் நம்மளை காப்பாத்துமா? வேஷம் போடுறதுனால நம்மால நல்லவங்களா இருக்க முடியுமா? இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு வேஷம் போடாதீர்கள். வேதம் இவ்வாறாக சொல்கிறது, தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். 2 தீமோத்தேயு 3:5 தெய்வ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறார்களாம். ஒருவேளை இன்னைக்கு அநேகரும் வேஷம் தரித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த வேஷம் நம்மளை காப்பாத்துமா? எப்பமாவது நாம யோசித்து பார்த்திருக்கிறோமா? இந்த வேஷம் நம்மளை காப்பாற்றி ஒரு உயரிய இடத்திற்கு கொண்டு போகும் நாம நினைச்சிருக்கிறோமா? நம்மால இந்த வேஷத்தை முழுசாவும் நம்முடைய வாழ்க்கை முழுசும் கொண்டு போக முடியுமா? ஒரு சிறிய கதை ஒன்று, இது நம்ம யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல பார்த்திருப்போம். கணவனும் மனைவியும் காது கேளாத ஒரு தாயாரோடு வாகனத்திலே சென்று கொண்டிருந்தார்கள். அவருடைய வாகனத்தை காவல்துறையினோட வாகனம் பின்தொடர்ந்து வந்தது. ரொம்ப நேரம் அந்த வாகனத்தை காவல்துறையுடைய வாகனம் பின்தொடர்ந்து வந்தது. ஒரு கட்டத்துல காவல்துறையுடைய வாகனம் அந்த வாகனத்தை முந்தி செஞ்சு நிப்பாட்டியிருந்தது. அதை பார்த்த உடனே அந்த வாகன ஓட்டிக்கு ஒரு பயம். ஐயோ காவல்துறை என்று அவர் பார்த்து வேகமா இறங்கி வந்த உடனே காவல்துறை கை கொடுங்க சார், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய இருதயத்துல கொஞ்சம் சந்தோஷம். எதுக்காக சார் வாழ்த்துக்கள் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த காவல்துறை சொன்னாங்க, நான் ரொம்ப நேரம் உங்களை பார்த்துட்டே இருக்கேன். வாகன ஓட்டும் போது சாலை விதிமுறைய கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க சார், அதனால வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு 10,000 ரூபாய் காசோலைய அவருடைய கையில கொடுத்தாங்க. அந்த காசோலைய பார்த்த உடனே அந்த வாகன ஓட்டிக்கு மிகவும் ஒரு சந்தோஷம். அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு போலீஸுக்கு ஒரு ஆச்சரியம். அந்த காசோலையை பார்த்த உடனே, சார் இந்த காசோலையை வச்சு நான் எப்படியாவது டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துடணும் சார் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட உடனே போலீஸுக்கு ஒரு ஆச்சரியம். இது மாத்திரம் அல்லாது தன்னுடைய கணவனாரும் காவல்துறையும் பேசி கொண்டு இருக்கிறத அவருடைய மனைவியார் பார்த்துட்டு, ஐயோ நம்முடைய கணவனார் மாட்டிக்கொண்டாரே அப்படின்னு சொல்லி இறங்கி போய் காவல்துறையிட்ட, சார் நான் எவ்வளவோ சொன்னேன் சார், என் கணவர் கேட்கல, பாருங்க குடிச்சிட்டு வண்டி விட்டனால உங்ககிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே காவல்துறைக்கு மிகவும் ஒரு ஆச்சரியம். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கத காது கேளாத அவங்களுடைய தாயார் பார்த்துட்டு, சார் நான் அப்பவே சொன்னேன் சார், திருட்டு வண்டி எடுக்காத அப்படின்னு சொன்னேன் சார், ஆனா இவன் கேட்காம எடுத்து வந்தான் சார் சொன்ன உடனே பேரதிர்ச்சிக்குள்ள காவல்துறை இங்க போனாங்களாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இதே போல நம் வேஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா ஒரு நாள் அந்த வேஷம் வெளிப்படும். அந்த வேஷம் வெளிப்படும் போது நம்மளை காப்பாற்றுவதற்கு நம்ம சுற்றி இருக்கின்றவங்க நம்ம கிட்ட இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் நம்மளை ஏமாத்து இருக்கிறான், இவன் நம்மளை நல்லா ஏமாத்திருக்கான்னு சொல்லி நம்மகிட்ட இருந்து கடந்து போயிடுவாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது? ஒருவேளை வேஷம் நம்மை காப்பாற்றும் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோமானால் அதை இப்பொழுது நாம் மாற்றிக்கொள்வோம். வேஷம் நம்மை காப்பாற்றாது. நாம் முழு மனதோடு ஆண்டோடைய சமூகத்திற்குள்ளே போகும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். வேதம் அழகாக சொல்லுகிறது, மத்தேயு 23:வசனம், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். ஆமாங்க, வேஷம் போடும்போது நம்ம வெளியே கல்லறை போல பளபளன்னு இருக்கும். ஆனா உள்ளான மனுஷன் அங்க அசுத்தத்தினால நாறி கொண்டு இருப்பான். நாம எப்படி இருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம். சற்று சிந்தித்து பார்ப்போம். அசுத்தம் நிறைந்த அந்தகார வாழ்வில் அலங்கார வெளித்தோற்றம் வெகு நாள் நிலைத்திருக்காது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.